வெல்கம் வியூவர்ஸ். அது 1860வது வருடம். அட்வென்ச்சர்ஸை ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு குரூப் இந்த பூமியில் இருக்கிற ரொம்பவே விசித்திரமான அடர்ந்த காட்டு பகுதிகளுக்கு போயிட்டு அங்க அவங்க பார்க்கிற ரொம்பவே வித்தியாசமான அற்புதமான விஷயங்களை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த மாதிரி அவங்க ஒரு முறை போயிருந்த காட்டு பகுதியில் இருந்து வெளியே நகரத்துக்கு வந்த உடனே முதல் வேலையா அந்த காட்டு பகுதியில அவங்க பார்த்த அங்கிருந்த அதிசயங்களை ஒரு நியூஸ் பேப்பர் ஆபீஸுக்கு போய் ஒவ்வொன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த அட்வென்ச்சர்ஸ் குரூப் சொல்றத அந்த பத்திரிகையாளர்ல ஒருத்தர் நோட் பேட் எடுத்து நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, எழுத ஆரம்பிக்கிறாரு. அது ரொம்பவே பெரிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பாயிலிங் லேக் இருக்கு. அந்த லேக் பார்க்க ரொம்பவே வித்தியாசமான ஒண்ணா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த லேக் நார்மலான ஒரு லேக் மாதிரி இல்லாம, நார்மலான ஒரு குளம், நார்மலான ஒரு நீரோட்டம் மாதிரி இல்லாம அது பல கலர்ஸ்ல இருந்துச்சு. சில சமயம் பச்சை நிறத்துல இருந்துச்சு, சில சமயம் சிவப்பு நிறத்துல, இல்ல அப்படின்னா சில சமயத்துல மஞ்சள் நிறத்துல அப்படின்னு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அதோடைய தண்ணீர் கொதிச்சு மேல வரைக்குமே தெரிச்சிட்டு இருந்துச்சு. மேலும் ரொம்பவே பிரம்மாண்டமான நீர் வீழ்ச்சிகளை பார்த்தோம். அங்க இருக்கிற மலைகள் பனியினால மூடப்பட்டிருந்துச்சு. அங்க இருக்கிற மலைகள்ல காட்டு எருமைகள், மான்கள், ஓநாய்கள், கரடிகள் அப்படின்னு அந்த காடு முழுவதுமே சுத்தி திரிஞ்சிட்டு இருந்துச்சு. இப்படி எல்லாம் ஒரு இடம் இருக்குமா அப்படின்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. பாக்குறதுக்கே அது ஏதோ வேற ஒரு உலகம் மாதிரி இருந்துச்சு. ஆனா அது நம்மளுடைய பூமியில தான் இருக்கு, அதை தான் நாங்க பார்த்தோம் அப்படின்னு அந்த அட்வென்ச்சர் குரூப் சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பத்திரிகையாளர் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களையுமே ஒண்ணு விடாம எழுதிட்டு அவங்க கிட்ட திரும்ப ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. எங்க நியூஸ் பேப்பர்ல கற்பனை கதைகளை எல்லாம் பப்ளிஷ் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இத கேட்ட அந்த அட்வென்ச்சர் குரூப் இல்ல நாங்க சொல்றது உண்மைதான், கற்பனை கிடையாது அப்படின்னு எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க. ஆனா அவங்க நம்பவே இல்லை. ஆனா அடுத்த சில வருடங்களையே அந்த இடத்தை பத்தி எல்லா மக்களுக்குமே தெரிய வருது. அந்த அட்வென்ச்சர் குரூப் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களும் நிறைஞ்ச இடம் தான் இப்ப எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு இடம். இது யுனைடெட் ஸ்டேட்ஸ் உடைய மேற்கு பகுதியில் இருக்க வியாமிங் ஸ்டேட் உடைய மலை உச்சியில தான் இருக்கு. அந்த மலைக்கு கீழே எரிமலை குளம்பு இருக்கிறதால நார்மலா வடிஞ்சு வர அந்த தண்ணீர் எரிமலை குளம்பு இருக்கிற அந்த சேம்பர் மேல வரும் பொழுது கொந்தளிக்கும் ஒரு நீரா மாறிடுது. அப்பேற்பட்ட இந்த எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்க வருடந்தோறும் மில்லியன் கணக்கான மக்கள் இப்ப டூரிஸ்டா வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி வர்றவங்களை வழி நடத்துறதுக்காகவே நூற்றுக்கணக்கான எம்ப்ளாயிஸும் அங்க வேலை செய்யறாங்க. அப்படி எம்ப்ளாயிஸா அங்க வேலை செய்யற மேக்சிமம் பேர் இளைஞர்கள் தான். மோஸ்டா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேலைக்கான சம்பளம் மட்டும் இல்லாம அங்கேயே தங்கி அவங்க வேலை செஞ்சுக்கலாம். அப்படி அங்க வேலை செய்ய வந்த ஒரு குரூப்புக்கு நடந்த ரொம்பவே பயங்கரமான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நான் சொல்றேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப் 1,26,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேல இருக்கிற ஒரு குரூப்பா இருக்கும். நிறைய ஃபேக் குரூப்ஸ் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணாதீங்க. அஃபீஷியல் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இயர் 2000. 20 வயதான சாரா ஹெல்ஃபர்ஸ் சம்மர் டைம்ல அங்க இருக்கிற எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க்குக்கு வேலை செய்ய வராங்க. சோ எல்லாரும் மாதிரியுமே அங்க இருக்கிற ரூம்ஸ்லயே தங்கி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சாரா கூட இனிமே நிறைய யங் எம்ப்ளாயிஸுமே பக்கத்து ரூம்ல தான் தங்கி இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் பக்கத்து ரூம்ல இருந்த சில பேர் சாரா ரூமுடைய கதவை தட்டுறாங்க. சாரா கதவை திறந்ததுமே, இன்னைக்கு எங்களுக்கு லீவு, சோ நாங்க எல்லாருமே வெளியே ஸ்விம் பண்ண போலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம், நீயும் வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு சாராவும் ஓகே எனக்கும் இன்னைக்கு லீவ் தான், சோ கண்டிப்பா நான் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ உடனே ஸ்விம்மிங் பண்றதுக்கான ஸ்விம் சூட்ஸ், ஸ்நாக்ஸ், டவல்ஸ் அப்படின்னு தேவையான திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணிட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து அங்க நின்றுட்டு இருந்த அவங்களுடைய 2 கார்ல ரொம்பவே ஹாப்பியா அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
தூரம் அப்படி கார்ல போன உடனே ஒரு பார்க்கிங் ஏரியா வருது. அங்கேயே அவங்களுடைய காரை பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து காட்டுக்குள்ள போறதுக்கான அந்த வழியில நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்காங்க. குறிப்பிட்ட தூரம் போனதுக்கு அப்புறமா அவங்க ஸ்விம் பண்ணதுக்காக பிளான் பண்ணி வச்சிருந்த அந்த ரிவரை பாக்குறாங்க. அந்த ரிவர் காடு முடிகிற இடத்துல கீழே பள்ளத்துல தான் அமைஞ்சிருந்துச்சு. அந்த ரிவருடைய பெயர் ஃபயர் ஹோல் ரிவர். அதை ஏன் ஃபயர் ஹோல் ரிவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த தண்ணீருடைய மேல் பரப்பு முழுவதுமே புகை மாதிரி வந்துட்டு இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த ரிவர்ல வந்து சேரக்கூடிய சில தண்ணி மேக்மா சேம்பர் வழியா வடிஞ்சு வரக்கூடிய நீர். சோ அதே கொதிப்பு தன்மையோட இந்த கூலிங்கா இருக்கிற ரிவர்ல வந்து கலங்கும் பொழுது இந்த மாதிரி புகை மூட்டம் ஏற்படுது. ஃபயர் ஹோல் ரிவர் நான் முன்னாடி சொன்ன மாதிரி முழுவதுமா பாயிலிங் வாட்டர், அதாவது கொதிக்கிற தன்மையுடைய ரிவர் கிடையாது. இந்த ரிவர் ரொம்பவே கூலிங்கா இருக்கும். ஆனா இந்த கூலிங்கான ரிவர்ல சில இடங்கள்ல அந்த வெப்ப நீர் வந்து கலக்கப்படுது அப்படிங்கறதால இந்த ரிவர் ரொம்பவே வெதுவெதுப்பா குளிக்கிறதுக்கு ரொம்பவே சேஃபான ஒரு இடமா தான் இருந்துச்சு. இப்ப சாராவும் கூட வந்த ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரிவருக்கு பக்கத்துல போறாங்க. கொஞ்ச நேரம் அந்த ரிவருடைய அழகை பார்த்து ரசிச்சுட்டு ஒவ்வொருத்தரா அந்த ரிவர்ல ஜம்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தண்ணிலேயே சில கேம்ஸை விளையாண்டு சந்தோஷமா டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய பிளான் என்னவா இருந்துச்சு அப்படின்னா 2 மணி நேரங்கள் இங்க ஸ்விம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கிளம்பிடலாம் அப்படின்னு இருந்தாங்க. ஆனா இவங்க தண்ணியில விளையாண்டதுல நேரம் போனதே தெரியல. மெதுவா சூரியன் மறைஞ்சு இருட்ட ஆரம்பிக்குது. ஜாலியா விளையாண்டுட்டு இருந்த எல்லாருமே லேட் ஆனதை உணர ஆரம்பிக்கிறாங்க. உடனடியா அந்த ரிவர்ல இருந்து வெளியே வந்து ஈரத்தை மட்டும் தொடச்சிட்டு ரூமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பதான் அங்க இருந்த எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் காத்துட்டு இருந்துச்சு. இப்ப டைம் ரொம்பவே அதிகமாயிட்டதால அங்கிருந்த இடம் முழுவதுமே நல்லா இருட்டாயிருது. சுத்தமா வெளிச்சமே இல்லாம இருக்கு. யாருமே இவ்ளோ லேட் ஆகும் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. வெளிச்சம் இருக்கும் போதே கிளம்பிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்ததால யாருமே டார்ச் லைட்ஸ் எடுத்துட்டு வரல. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய கார் பார்க் பண்ணிருக்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னா காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடந்துதான் போகணும். அதுவும் குறுகிய ஒரு பாதை வழியா தான் போயாகணும். ஆனா இந்த இரவு நேரத்துல அந்த காட்டுக்குள்ள போறப்ப கண்டிப்பா ஏதாவது காட்டு விலங்குகள் கிட்ட மாட்டிக்குவோமோ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த க்ரூ மெம்பர்ஸ்ல இருந்து சில பேர் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் இந்த இடத்துல நின்னுட்டே இருக்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் அப்படிங்கறத உணர ஆரம்பிச்சவங்க அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த குரூப்ல இருந்த பாதி பேர் நமக்கு வேற வழியே இல்ல, அந்த காட்டு வழியா தான் போய் ஆகணும், நம்ம அந்த காட்டு வழியா நடந்து போறதுக்கு பதிலா எங்கேயுமே நிக்காம வேகமா ஓடி போயிடலாம், சோ சீக்கிரமா கார் பார்க்கிங்க்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. க்ரூ மெம்பர்ஸ்ல இருந்த பாதி பேர் இந்த ஐடியா கொடுத்துக்கிறாங்க. ஆனா இன்னும் பாதி பேர் நாங்க கார் பார்க்கிங்க்கு போறதுக்கு இந்த காட்டு வழியா வராம இந்த ரிவரை ஒட்டி வர்ற மாதிரி வேற ஏதாவது மாற்று வழி கண்டிப்பா இருக்கும், சோ நாங்க இப்ப இருக்கிற இந்த நிலா வெளிச்சம் மூலியமா சேஃபா கார் பார்க்கிங்க்கு வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இந்த ஆபத்தான வழியில சாரா மற்றும் கூடவே 18 வயதான லான்ஸ் மற்றும் டெய்லர் அப்படிங்கிற 2 பசங்களும் கூட போறாங்க. இப்போ காட்டு வழியில போகலாம் அப்படின்னு பிளான் பண்ண அந்த முதல் குரூப் காட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே அவங்க போய் மறைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப அங்க நின்னுட்டு இருந்த இந்த 2வது குரூப் அந்த ஃபாரஸ்டுக்குள்ள போகாம ஃபாரஸ்ட்டை சுத்தி போனோம் அப்படின்னா சீக்கிரமாவும் ரொம்பவே சேஃபாவும் கார் பார்க்கிங்க்கு போயிடலாம் அப்படின்னு அந்த ரிவரை ஒட்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல அந்த ஃபாரஸ்டும் இவங்களுக்கு ரைட் சைட்ல அந்த ரிவரும் இருக்கிற மாதிரி இரண்டுக்குமே நடுவுல அந்த நிலா வெளிச்சத்துல நடக்க ஆரம்பிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போக போக இவங்களுக்கு லெஃப்ட் சைட்ல இருந்த அந்த ஃபாரஸ்டுடைய அடர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. சோ இவங்களும் ஓகே கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோம், இவங்களுடைய கார் பார்க்கிங் ஏரியாவும் லெஃப்ட் சைட்ல தான் இருக்கு அப்படிங்கறதால ஃபாரஸ்ட் ஏரியா குறைஞ்ச அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணி உள்ள நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் தூரம் போக போக ஃபாரஸ்ட் ஏரியா சுத்தமா கம்மியாகி அங்கங்க சில மரங்கள் மட்டும்தான் இருக்கு. நிலப்பரப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதை பார்த்து இவங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஒரு வழியா எப்படியோ நம்ம ஈஸியான ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த நிலா வெளிச்சத்துல கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு அப்புறமா அடுத்தடுத்து இவங்களுக்கு முன்னாடி 3 நீரோடைகள் இருக்கிறத பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீரோடை குட்டியா இருந்ததால அதை ஜம்ப் பண்ணி தாண்டிடுறாங்க. 2வதா இருந்த நீரோடை கொஞ்சம் பெருசு, அதையுமே ஜம்ப் பண்ணி தாண்டிடுறாங்க. அடுத்தது 3வதா இருந்த நீரோடை இதுக்கு முன்னாடி இவங்க தாண்டி வந்த அந்த 2 நீரோடை மாதிரி கிடையாது, கொஞ்சம் அகலமா இருந்துச்சு. அந்த அகலத்தை இவங்களால தாண்ட முடியுமா அப்படிங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. சோ இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி தான் நம்ம கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் ஆகணும், வேற வழியே
தண்ணியே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஏற்கனவே இவங்க தண்ணியில விளையாண்ட ஈரம் கூட காயல. சோ மறுபடியுமே இவங்க தண்ணிக்குள்ள இறங்குறது யாருக்குமே பிடிக்கல. அதனால இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, இந்த நீரோடைய ஒட்டி கொஞ்சம் தூரம் நடக்க ஆரம்பிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல தாண்டுற மாதிரி இந்த நீரோடை ரொம்பவே குறுகலா இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஈஸியா ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு இப்ப அந்த 3வது நீரோடைய ஒட்டி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டே ரொம்ப தூரம் நடந்து போயிடுறாங்க. ஆனா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்குமே குறுகலான இடமே இல்ல. சோ தேவையில்லாம நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோமோ அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பார்க்கிங் ஏரியா இவங்களுடைய கண்ணுக்கு தெரியல அப்படின்னாலுமே கண்டிப்பா பார்க்கிங் ஏரியா இங்கிருந்து ஒரு 100 அடி இல்ல ஒரு 200 அடியில தான் இருக்கும். இதை தாண்டணும் அப்படின்னா சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பினாங்க. அதனால இந்த நீரோடைய ஃபர்ஸ்ட் தாண்டி ஜம்ப் பண்ண முயற்சி பண்ணலாம். ஒருவேளை தாண்ட முடியாம அந்த தண்ணியில விழுந்துட்டாலுமே பரவாயில்ல, எப்படியோ இந்த நீரோடைய கிராஸ் பண்ணி போனா போதும் அப்படின்னு ஜம்ப் பண்றதுக்கு அந்த 3 பேரும் ரெடி ஆகுறாங்க. சோ 3 பேருமே தங்களுடைய கையை கோத்துட்டு கொஞ்சம் தூரம் பின்னாடி போறாங்க. இப்ப வேகமா ஓடி வந்து அந்த ரிவரை தாண்டுறாங்க. மூணு பேருமே எதிர்பார்த்த மாதிரியே அந்த ரிவருடைய அடுத்த சைட்ல லேண்ட் ஆகுறாங்க. ஆனா அவங்க அப்படி ஜம்ப் பண்ணி குதிச்ச அந்த இடத்துல இருந்த மண் கொஞ்சம் தளர்வா இருந்ததால அந்த மண்ணு மேல குதிச்ச 3 பேருமே பின்பக்கமா சாஞ்சு அந்த நீரோடைக்குள்ள விழுகுறாங்க. அப்படி விழுகிறப்ப அந்த 3 பேராலையுமே அந்த நீரோடை, அந்த ரிவர் எப்படிப்பட்ட ரிவர் அப்படிங்கறத யூகிக்க முடியல. ஆனா கண்டிப்பா இதுக்கு முன்னாடி தாண்டி வந்த அந்த 2 ரிவர் மாதிரி தான் இதுவும். இந்த தண்ணீர் எந்த வகையிலுமே பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு மாறா அந்த ரிவர்ல இருந்த தண்ணீர் நார்மலான தண்ணியா இல்லாம அந்த மேக்மா சேம்பர்ல இருந்து வர்ற கொதிக்கிற நீரா இருந்துச்சு. அப்படி அவங்க விழுந்த அந்த 3வது ரிவர்ல இருந்த தண்ணீர் 81 டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அது கொதிக்கிற தன்மையுடைய நீரா இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, பார்க்கறதுக்கு அது ஆழம் கம்மியான நீரோடை மாதிரி இருந்தாலுமே அதோட ஆழம் 10 அடி வரைக்கும் இருந்துச்சு. இப்ப அந்த 3 பேருமே கொதிக்கிற அந்த தண்ணிக்குள்ள விழுகுறாங்க. விழுந்ததுமே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அதே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா காட்டு வழியா போன அந்த ஃபர்ஸ்ட் குரூப் கார் பார்க்கிங் ஏரியாக்கு போய் சேர்ந்திருந்தாங்க. அப்போ இங்க இந்த 3 பேருடைய கதறல் சத்தம் கார் பார்க்கிங் ஏரியால இருந்து அவங்களுக்கு கேட்க ஆரம்பிக்குது. சோ பார்க்கிங் ஏரியால இருந்து அந்த ஃபர்ஸ்ட் குரூப் அந்த 3 பேருடைய கதறல் சத்தம் வர்ற இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த காட்டு வழியா உள்ள கட் பண்ணி வந்து சத்தம் கேட்டுட்டு இருந்த அந்த ரிவர் பக்கத்துல வராங்க. அங்க வந்து பார்க்கும் பொழுது லான்ஸ் மற்றும் டெய்லர் 2 பேருமே அந்த கொதிக்கிற தண்ணீருடைய கரையை ஒட்டி மேல இருந்தாங்க. அவங்க 2 பேருமே தண்ணிக்குள் இருக்கிற சாராவை ரொம்பவே கஷ்டப்பட்டு மேல இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்த்த ஃபர்ஸ்ட் குரூப் சாராவை தண்ணிக்குள் இருந்து மேல கொண்டு வந்துடுறாங்க. ஒரு செகண்ட் அங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறதே புரியல. ஏன் அப்படின்னா தொடர்ந்து அந்த 3 பேருமே தரையில படுத்து கத்த ஆரம்பிச்சாங்க. சோ ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு உணர்ந்த அந்த ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்த ஒரு நபர் கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துக்கு வேகமா ஓடி போய் அவருடைய காரை எடுத்துட்டு ஹெல்ப் தேடி போறாரு. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு ஹெலிகாப்டர் அங்க வருது. லான்ஸ், டெய்லர், சாரா 3 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போகப்படுறாங்க. அப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரியுது லான்ஸ் மற்றும் டெய்லர் 2 பேருமே அந்த கொதிக்கிற தண்ணியில உள்ள விழுந்த உடனே முழுசா உள்ள போகல. கழுத்து வரைக்கும் தண்ணிக்குள்ள இருக்க அவங்களுடைய தலை மேலதான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம விழுந்த அடுத்த செகண்டே சுதாரிச்சுட்டு அவங்க உடனடியா மேல கரைக்கு வந்திருக்காங்க. இருந்தாலுமே தலைப்பகுதியை தவிர கீழே உடம்பு முழுக்கவே தீக்காயங்கள் ஏற்பட்டுச்சு. அதை சரிப்படுத்தவே பல தடவை சர்ஜரி மேல சர்ஜரி நடந்துச்சு. பல வருடங்கள் அதற்கான ட்ரீட்மெண்ட், அதற்கான செலவுகள் அப்படின்னு கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஆனா அப்படி பல வருடங்கள் அவங்க கஷ்டப்பட்டாலுமே அவங்க உயிர் பிழைச்சாங்க. ஆனா அந்த 2 பசங்களை போல சாராக்கு லக் இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா அந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள விழுந்ததுமே சாராவுடைய தலை, உடம்பு ஃபுல்லாவே தண்ணிக்குள்ள மூழ்கிருச்சு. அதனால சடனா அந்த 2 பசங்களை மாதிரி அந்த தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வர முடியல. சோ சாராவுடைய தலையும் உடம்பும் முழுசுமா வெந்திருந்துச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்ட சாராக்கு கான்சியஸ் இருந்துச்சு. எல்லாரு கூடயுமே அப்ப பேசவும் செஞ்சாங்க. ஆனா டாக்டர்ஸ் சாராவை செக் பண்ணதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சாராவுடைய உடம்புல இருந்த தீக்காயம் ரொம்பவே மோசமா இருந்திருக்கு. டாக்டர்ஸ் அதை 3rd டிகிரி தீக்காயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளுடைய உடம்புல இருக்கிற மேல இருக்கிற தோல் வெந்து அதுக்கு அடியில் இருக்கிற டிஷ்யூஸ் வந்து அதுக்கு அடுத்து ரொம்பவே முக்கியமான காயமாச்சு அப்படின்னா புது தோல் வர வைக்க உதவியா இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா செல்களுமே வெந்திருந்துச்சு.
அப்படி 3rd டிகிரி தீக்காயங்களை குணப்படுத்தணும் அப்படின்னா ஸ்கின் கிராஃப்டிங் தான் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்கின் கிராஃப்டிங்க்கு சாராவுடைய உடம்புல தீக்காயம் ஏற்படாத தோலை எடுத்து தீக்காயம் ஏற்பட்டிருக்கிற இடத்துல வச்சுதான் அதை சரி பண்ண முடியும். ஆனா அதுக்கு இங்க வழியே இல்ல. ஏன் அப்படின்னா சாராவுடைய உடம்பு முழுக்க ஒரு இடம் இல்லாம 100% 3rd டிகிரி தீக்காயங்கள் ஏற்பட்டிருந்துச்சு. அவங்களுடைய முழு உடம்புமே சேதம் அடைஞ்சிருந்துச்சு. இவ்வளவு தீக்காயங்கள் இருந்ததால சாராவை டாக்டர்ஸால காப்பாற்ற முடியாம போகுது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி 15 மணி நேரம் கழிச்சு சாரா இறந்து போறாங்க. இப்ப சாராவுடைய ஃபேமிலி அந்த பார்க் மேல ஒரு கேஸ் போடுறாங்க. அங்க அந்த கொதிக்கிற ரிவர் பக்கத்துல நீங்க ஒரு வார்னிங் போர்டு வைக்கல, அதனாலதான் என்னுடைய பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு கேஸ் போடுறாங்க. ஆனா கோர்ட் என்ன சொல்லுச்சு அப்படின்னா அந்த 3 பேருமே ஏற்கனவே இருந்த நடக்கிறதுக்காக இருக்கிற வழியில போகாம வேற வழியில போனது அவங்களுடைய பொறுப்பில்லாத தன்மையை தவிர அது பார்க்கக்கூடியது கிடையாது அப்படின்னு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றாங்க. இந்த வீடியோல இருந்து விளையாட்டா நம்ம பொறுப்பில்லாம எடுக்கிற சின்ன முடிவுகள் கூட நம்மளுடைய வாழ்க்கைய டோட்டலா திருப்பி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியும். இது நம்மளுடைய லைஃப்ல எல்லா விஷயங்களோடையுமே ஒத்து போகும். ரோட்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் கூட இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.